என் லைஃப் வந்து மாற போகுது ஜூன் 2க்கு மேல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கும். நான் இந்த ஜூன் 2க்கு முன்னாடி கூட நான் இவ்ளோ அடி என் வாழ்க்கையில வாங்கல. இது சொல்லும் போதே அப்படியே மனசுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. ட்ரீட் வேணும்ல, ட்ரீட். சீரியல்ல வந்து உங்களை ராணியா பார்த்தோம். இப்போ நிஜமாவே வந்து ஒரு மகாராணி மாதிரி வந்து இதை இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மாதிரி. உங்களுக்கு முதல்ல ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஃபர்ஸ்ட்? இல்ல, தெரியாது ஆக்சுவலி. பட் இது வரைக்கும் ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா ஆட்டோ ஓட்டி? நிறைய இருக்கு. ட்ராக் மேல ஏத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வேற இன்னொரு ஏடி இருந்தாரு. அவர் ஷோல்டர்ல ஏய் காவியா, நான் உனக்காக தாண்டி எல்லாம் பண்ணேன். ஏய் ரேவதி, ஏன் இப்படி சண்டை போடுற? வீட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு மாடலேஷன் தான் பேசிட்டு இருக்கீங்க. ரியல் லைஃப்ல எப்படி? ரொம்ப வந்து டேன் ஆயிட்டேன்னு தோணுச்சு. நான் வந்து காஃபி பவுடர் போடுவேன். காஃபி பவுடர், சுகர் அண்ட் கோகனட் ஆயில். ஹேருக்கு? ஹேருக்கு வந்து எங்க அம்மா ஆட்டுவாங்க, கோகனட் ஆயில் தருவாங்க. அதான் என்ன ஆட்டுவாங்க அதுதான். இப்போ சடனா முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது அந்த நாள்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலையே. இப்போ நிறைய ஹோப்போட, ஆப்வியஸ்லி எல்லாரும் ஹோப்போட வந்தேன்னா நானும் அந்த மாதிரி தான் வந்தேன். சீரியல் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தீங்க? ஆமா ஆமா, சாஃப்ட்வேர். ஓ, இதுக்காக தான் இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? இங்க வந்து இன்சல்ட் ஆனது, உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பயங்கர ஆக்னி ஸ்கின். இப்பதான் வந்து ஸ்கின் இவ்வளோ இதா இருக்கு. அந்த டைம்ல இல்ல இவங்க வேணாம், அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண. அந்த மாதிரி டைம்ல காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் நான் தான் மாடல்னு சொல்லும்போது எனக்கு காஸ்டியூம்ஸ் தராம இருந்தாங்க. Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. Let's go holidays. Travel beyond boundaries. இப்போ நம்ம கூட கனா கண்டென்ட் சீரியலோட ராணி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீரியல்ல வந்து உங்களை ராணியா பார்த்தோம். இப்போ நிஜமாவே வந்து ஒரு மகாராணி மாதிரி வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கலாய்க்கிறதுக்கு இல்ல இல்ல, இது இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மாதிரி. இந்த கனா கண்டென்ட் சீரியல்ல வந்து நீங்க ஆட்டோ ஓட்டுற ஒரு கேரக்டரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு முதல்ல ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஃபர்ஸ்ட்? இல்ல, தெரியாது ஆக்சுவலி. எனக்கு ஆடிஷனுக்கு வரும்போது தான் எனக்கு தெரியும் ஆட்டோ ரோல் தான் வந்து, ஆட்டோ ராணிங்கிற ரோல் தான் வந்து எனக்கு ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஓகே, முதல்ல நம்ம செலக்ட் ஆனால் தானே அவ்வளோ எல்லாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆடிஷன் கால்லாம் முடிச்சுட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்தப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே வந்து கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டுறது என்னோட என்ட்ரி ஷாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அசோசியேட் டைரக்டர் ஜோ தான் வந்துட்டு எனக்கு ஆட்டோ ஓட்ட அப்போ லஞ்ச் பிரேக்ல சொல்லி தந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண, பேக்ல மூவ் பண்ண மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போ அந்த உங்களை வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களை ஆட்டோ ஓட்ட தெரியுமான்னு ஏதாவது கேட்டாங்களா, இல்லை நம்ம பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, கேட்டாங்க என்கிட்ட. அப்பவே டைரக்டர் சார் வந்து கேட்டாங்க ஆட்டோ ஓட்ட தெரியுமா, ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே நீங்க அந்த ஆட்டோல டிராவல் பண்ற மாதிரி தான் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுமா ஆட்டோ ஓட்ட அப்படின்னப்ப இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னா கத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா சார், ஓகே சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துப்பேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படி ஈஸியா தான் இருந்ததுன்னா. எனக்கு பைக் ஓட்ட தெரியும் ஆக்சுவலி. பைக் அண்ட் காருமே ஓட்டுவேன், அதனால ஈஸியா இருந்தது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே அந்த ஆட்டோல ஏறும்போது நம்ம முன்ன பின்ன அந்த ஆட்டோவே தொட்டதில்லை அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன் வந்து லஞ்சுக்கு அப்புறமா தான் என்னோட ஆட்டோ சீக்வன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளால டிலே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு டென்ஷன் இருந்தது. நம்மளால டிலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நம்ம பேக்ல இருந்து புஷ் பண்ணி விட்டலாம், அவங்க உட்காந்தா போதும். ஃபர்ஸ்ட் நான் வந்து நின்று இறங்குற மாதிரி ஷாட் மட்டும் தான் இருந்தது. பட் வந்து எனக்கு அது அப்படி பண்ண வேணாம், ஓகே வி ஷுட் ட்ரை சம்திங்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல போது நான் ஏடிட்ட தான் போய் கேட்டேன். இப்படி ஆட்டோ இருக்கிற சீன் இருக்குல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, 40 மினிட்ஸ் எப்படி பிரேக் டைம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிடும் போதே பக்கத்துக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் கியர் போடணும், இப்படி செகண்ட் கியர் போடணும், நியூட்ரல் இருந்து தாண்டி தான் செகண்ட் கியர் போடணும் அப்படி சொன்னப்போ நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அகைன் சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் அவர் எப்படி சொல்லும் பண்ணுன்னு சொன்ன ப்ராசஸ். அப்புறம் நான் எடுக்கும் போது எனக்கு அப்பவே ஓகே கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. ஓகே அட்லீஸ்ட் வந்து யாரும் தள்ளுற நிலைமை வராது, நம்மளே மூவ் பண்ணி கொஞ்சம் தூரமாச்சும் ஒரு 10 மீட்டராச்சும் கொண்டு போய் நிப்பாட்டிடுவோங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் ஓகே டிட்
சம்வாட் ஓகேவா பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஷாட்ல. பட் இது வரைக்கும் ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா ஆட்டோ ஓட்டி? நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ல எனக்கு என்னன்னா வந்து சைடு பார்த்து ஓட்ட மாட்டேன். டயலாகும் நம்ம பேசணும், சேம் டைம் கரெக்டா அவங்க கொடுக்குற அந்த மார்க்ல கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கணும். மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு நிறைய டிராஃபிக்கான ஏரியாஸா இருக்கும், இல்லைன்னா வந்து கடை பக்கத்துல எல்லாம் நிற்கும் போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாம அவ்வளோ நேரம் அந்த ரோடு வந்து எம்டியா இருந்திருக்கும். நான் ஓட்டுற டைம் தான் எக்ஸ்பெக்டே பண்ணாம யாராச்சும் வருவாங்க. ஒரு டைம் வந்து மிஸ் பண்ணி ட்ராக் போட்டுருந்தாடுங்க. ட்ராக்கு மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேற இன்னொரு ஏடி இருந்தாரு. அவர் ஷோல்டரில் முட்டுற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் நிப்பாட்டிட்டேன். ஆமாம், இல்லைன்னா அவர் கையே அடிச்சிருக்க. அவரும் இப்படி நவுந்துட்டாரு, நானும் நிப்பாட்டிட்டு பார்த்தா அவர் நவுந்துட்டாரு. அது ஒன்று. இன்னொன்றுக்கா ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்மளோட யூனிட் வண்டி மேலே இடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து நிப்பாட்டிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சு ஐயோ யூனிட் வண்டி நிற்குது. அது எதுவும் ஆகலை கீழே. இப்போ 3 ஹீரோயின்ஸ் அப்படிங்கும் போது பர்டிகுலராக இந்த ரோல் அப்படிங்கும் போது உங்களுக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆனிச்சு? ஏன்னா நம்ம ரியலாக ஆட்டோ ஓட்டுற அக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்போம், அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் ஓட்டும் போது என்ன ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி நானே வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஆகட்டும், சென்னையில ஆகட்டும், நான் எப்போ ஓலோ ரேப்பிடோ புக் பண்ணாலுமே எனக்கு மெஜாரிட்டி வந்து ஃபீமேல் ரைடர்ஸ் தான் வருவாங்க. கோயம்புத்தூர்ல நான் ஷூட்ஸுக்கு இல்லை வெளியில பர்சனலாக எங்கேயாச்சும் போகும்போதுமே வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா ஃபீமேல் ஆட்டோ டிரைவர் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி அவங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ அவங்க கிட்ட கேட்பேன், எப்படிக்கா இருக்குங்க, நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட ரொட்டீன் வந்து எனக்கு தெரியாது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். இங்கெல்லாம் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வலிக்கும் ஃபீமேல்ஸ் ஓட்டும் போது. அதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல யாராச்சும் உட்காந்துப்பாங்க, லைக் கேமரா எடுக்கிறதுக்கு வேண்டி வீடியோகிராஃபர் சார் வந்து உட்காரும்போது நம்மளுக்கு இன்னும் இந்த பக்கம் புஷ் ஆகும்போது ஷோல்டர்லாம் நல்லா பெயின் இருக்கும். ஸோ எனக்கு அவங்களெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணும்போது ஐ வாஸ் லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி, ஆப்வியஸ்லி ஜஸ்ட் ஃபார் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு வேண்டி எவ்வளோ ஃபீமேல்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கும். நான் வெளியில் போகும்போது கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நாங்களும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம்லாம் கேட்கும்போது ரொம்ப ஓகே ஐ எம் டூயிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பர்சனலாக நிறைய பேர்த்து கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு இது கேரக்டரா இருந்தது. இந்த சீரியலுக்கு முன்னாடி வந்து உங்களை பெருசா யாருக்குமே தெரியாது. ஆமா. அப்படிங்கும்போது இந்த சீரியலுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்னென்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க? அதுதான் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் முதல்ல ஆட்ஸ் நிறைய பண்ணியிருப்பேன். ஆட்ஸ் போது ஆப்வியஸ்லி அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஸ்டில் நிறைய பிராண்ட்ஸ்க்கு ஆட்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவ்வளோக்கா ரெஜிஸ்டர் ஆகலை. பட் ஸ்டில் நிறைய ஹார்டிங்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, உன்னோட இது நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொல்லும்போது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து நம்ம விஜய் டிவி அண்ட் விகடன் ப்ரொடக்ஷன் ஹாட்ஸ்டாரில் சேனல்லாம் வரும்போது நிறைய பேர் நம்ம சடனாக வீட்டுக்கு கீழே நின்றுட்டு இருப்போம், நான் அவங்களுக்கு வேண்டி பார்த்தேன்லாம் சொல்லும்போது ஓ நிஜமா பார்த்தீங்களா என்ன பார்த்தீங்களாங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். வெளியில் போகும்போதும் கேட்பாங்க, கோவில் போகும்போது உங்களை நான் பார்த்தேன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐம் டூயிங் சம்திங். இப்போதான் ஏதாச்சும் நான் பண்ணுறேன், என்னோட லைஃபுக்கு வேண்டி எனக்கு பிடிச்சதா நான் ஏதாச்சும் பண்ணுறேங்கிற மாதிரி தோணும், இன்னும் பண்ணணும் நிறைய அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே, இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளீஸிங்கான கேரக்டர். காவியா, நான் உனக்காக தாண்டி எல்லாம் பண்ணேன், ரேவதி ஏன் இப்படி சண்டை போடுற, தீபக் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒரு மாடலேஷன் தான் பேசிட்டு இருக்கீங்க. ரியல் லைஃப்ல எப்படி? ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலி. ரியல் லைஃப்ல அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். தோணுச்சுன்னா ஆமாம், தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பேசக்கூடிய பர்சன். ப்ளீஸ் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன். டைரக்டா என்ன வம்ப விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன், டைரக்டா சொல்லிடுவேன். அது எனக்கே தானா வம்பு மாதிரி அமைஞ்சுக்கும். இப்போ வந்து இந்த 3 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தானே ஒரு இதோட சீரியலோட கதை. அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ வரைக்கும் சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்காங்களா? சைல்ட்ஹுட்லேருந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து ஒரு பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. கண்டினியூவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. லைக் சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்தாங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. ஒரு ஃபேஸுக்கு ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. மெஜாரிட்டினா ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோட அம்மா தம்பி தான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதை விட அவங்க கிட்ட தான் நிறைய பர்சனல் திங்ஸ் வந்து சொல்லுவேன். இப்போ இந்த சீரியல் வந்து உங்களோட லவ் வந்து புகஞ்சு போச்சு. பட் அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக, காவியாக்காக எல்லாத்தையும் விட்டு போறீங்களே, இப்போ அந்த கேரக்டரா கேட்குறேன், எப்படி இருந்தது? இல்லை, அவளோட காவியோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தனால இது ஒரு ஆப்ஷன். இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவள் ஹாப்பியாக இருப்பா, இல்லைனா வந்து அவள் லைஃபே வேற ட்ராக்ல போயிடும் அப்படிங்கிற ஒரே நல்ல காரணத்துக்கு வேண்டி விட்டு கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ இந்த சீரியல் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே 6 மந்த்தாக போயிட்டு அடிக்கும்போது இப்போ சடனாக முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது அந்த நாள்? ஆக்சுவலி அந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி இது
க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது. அப்போவே ஓகே somehow we have to accept and move on தான். எல்லா எண்டிங்குமே சம்திங் ஃபார் நியூ பிகினிங்னு சொல்லிட்டு இதை தாண்டி வந்து அங்கேருந்த பீப்புள்ஸ் தான் வந்து ரொம்ப கனெக்ஷனாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. மார்னிங் 5 o'clock எந்திரிக்கிறது, அப்படி ஒரு 7:30 கால் ஷீட் போகிறது, நைட்டு 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிட்டதுனால வேற அதை தவிர வேற தாட்ஸே இருந்ததில்லை. லைக் ஒரு டிசிப்ளின்டு லைஃபாக வந்து இப்போ ஒரு 6 months தான் என்னோட லைஃப் எனக்கு மாறின மாதிரி இருந்துச்சு. ப்ராப்பர் இல்லைன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற ஆளே கிடையாது. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 7-8 மணி வரைக்கும் தூங்குவேன் ஒர்க் இல்லாத டைம்ஸில். அப்படி இருந்த ஒரு பர்சனை வந்து நான் ஒரு டிசிப்ளினாக இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த சடன்லி இப்படி இதாகும்போது இட் வாஸ் லைக் ஆமாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலையே. இப்போது நிறைய ஹோப்போட ஆப்வியஸ்லி எல்லாரும் ஹோப்போட வந்தேன்னா நானும் அந்த மாதிரி தான் வந்திருந்தேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஓகே somehow we have to accept the reality. இங்கேயே ஸ்டக் ஆயிடக்கூடாது. ஸோ சம் மோர் பேஜஸ் இன் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன டெய்லி ஓகே திஸ் இஸ் சம்திங் ஃபார் குட் அப்படி சொல்லி நவ் சம்வாட் பெட்டர். இப்போ வந்து ஒரு நல்ல ஐடியில் சம்பாரிச்சிட்டு வீட்டில் வந்து நான் நடிக்க போகிறேன்னு சொல்லப்போ என்ன சொன்னாங்க? அப்படி வீட்டில் வந்து ரொம்ப அப்படி இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுங்க அந்த மாதிரி. அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு இது ஓகேன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு, இது பண்ணா உனக்கு பெட்டராக இருக்குன்னா பண்ணு. இப்போ நீ குவிட் பண்ணா கூட இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகலனா கூட நீ மறுபடியும் ஜாப் ஜாயின் பண்ணலாம் தானே. அப்படி பண்ண முடியாமல் இருக்க முடியாது தானே. யூ ஹேவ் அ ப்ரொஃபைல், இதுலேயும் ப்ரொஃபைல் இருக்குது அதுலேயும் ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ உனக்கு இது நீ ஹெக்டிக்காக ஆகாமல் பார்த்துக்கோ. ரெண்டையும் ஒன்றா பண்ணி நீ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அம்மா எப்போவுமே. அதனால ஓகே நான் இது குவிட் பண்ணிட்டு இது பண்ணுறேன்னு எல்லாருமே ஓகே உன்னோட டிசிஷன் அதுதான் ஓகே. இது ஒர்க் அவுட் ஆகலாம் நீ மறுபடியும் ஜாபுக்கு தான் போகணும் அதுவும் சொன்னாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலாம் மறுபடியும் இங்கே வந்து சொல்லாத, நீ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு உன்னோட கரியர் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி? இப்போ ஆமா, சடனாக அப்படிங்கும்போது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை. இப்படி முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்னேன் நான் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணி சொன்னது உங்களுக்கு, அதுக்கப்புறமா சர்ஜனாக்கு, உங்களுக்கு 2 பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் கால் பண்ணி சொன்னேன். ஜூன் 2 ஆஹா ஓஹோ இருக்கும் என்று சொன்னார்கள். ஆமா ஆக்சுவலி ஜூன் 2 விருச்சிக ராசிக்கு அது நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ராஜ். நீங்க அமிச்ச ரீல்ல நீங்க கொடுத்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல தான் நானே வந்து ஓகே என் லைஃப் வந்து மாறப்போகுது ஜூன் 2க்கு மேல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கும். நான் இந்த ஜூன் 2க்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ அடி என் வாழ்க்கையில வாங்கல. ஜூன் 2 நான் வந்து எல்லாருமே ஊரே வந்து ஜூன் 2க்கு அப்புறம் ஆஹா ஓஹோனாங்க. ஊர் சொன்னதை விட நீங்க ஒரு 1000 ரீல்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. ஜூன் 2 நானும் இருந்துதான். அதனால சரி எல்லாத்துக்கும் அந்த ஸ்கார்பியன் ஸ்டிங்ஸ்லாம் அதனாலதான் ஜூன் 2 எனக்கு முதல்ல இந்த நியூஸ் தெரிஞ்சப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இப்படி ஆகும் நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி அதுவும் மித்த டேட் கூட ஆகல பாருங்களேன். ஜூன் 1 செட்ல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஜூன் 2 தான் தெரியும். எல்லாரும் நம்மள ஏமாத்தல. விருச்சிக ராசி சொல்லி நீங்க என்ன நம்ப வச்சுட்டீங்க கான்ஃபிடன்ஸ்ல. ஜூன் 2க்கு முன்னாடி கூட எல்லாம் நல்லா இருக்குறாங்க. ஆமா அத நீங்களே சொன்னீங்களே ஜூன் அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த 10 நாளே ஒரு லைஃப் நல்லா இருக்கு. ஜூன் 2க்கு மேல இன்னும் எங்கேயோ போயிடும். அப்ப எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு வேற சொல்லவே வேண்டாம். இது சொல்லும் போதே அப்படியே மனசுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. அவ்வளோ ஒரு அழகான குரு பயிற்சி இது. ட்ரீட் வேணும்ல ட்ரீட். நான் என்ன கனவா கண்டேன் ஜூன் 2க்கு தான் எண்டு காணும். இல்ல இதுவும் சம்திங் ஃபார் குட்டா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லா எண்டிங்குமே ஒரு குட் பிகினிங்கான ஒரு ஃபவுண்டேஷனா தான் இருக்கும். கண்டிப்பா நம்புறேன் நான் இதை. இனிமே பாருங்க குரு வந்து எப்படி பார்க்க போறாரு மட்டும் பாருங்க. குரு பாக்குறாரோ இல்லையோ நீங்க நல்லா பார்த்து பண்ணி விட்டுட்டீங்க ஜூன் 2. தென் வந்து இப்போ உங்களை பத்தி இந்த ஆக்டிங் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு இப்போ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஹாஃப் மலையாளி. எனக்கு வந்து அம்மா வந்து மலையாளி, அப்பா தமிழ். ஓ லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ். ஆமா அரேஞ்ச் மேரேஜ் இப்படி பண்ணி வைக்கறாங்களா? ஆமா எங்க தாத்தா வந்து கண்டிப்பா கேரளா சைடு பொண்ணுங்க தான் வந்து மருமகளா வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை தேடி அது ஏன்னுலாம் தெரியல ரொம்ப நிறைய தடவை எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இங்கேயும் பசங்க எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா சோ பர்టిక్యులரா இப்படி சொல்லுனது காரணம் தெரியல. எங்க தாத்தா பாட்டி 2 பேருமே அதை நினைச்சிருந்தாங்களாமா. வீட்டுக்கு வந்து மருமக வந்து அது கேரளால இருந்து தான் வரணும் அப்படின்னு. ஆமா அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்ததா சொல்லுவாங்க எங்க அம்மா. அதனால ஹாஃப் மலையாளி ஹாஃப் தமிழ். அப்புறம் என் தம்பி வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கான். அவரும் வருவாரா நடிக்க? அது தெரியலையே. அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு கூட வரமாட்டான் என் கூட. நானே பிடிச்சி தேவாட ஒரு போட்டோ எடுக்கலாங்கிற மாதிரி தான் பர்சன். அவனும் இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை, இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை அவனும். அந்த மாதிரி ஒரு சோஷியல்
மீடியா டைப் ஆஃப் பர்சன்ஸே இல்லை நாங்கள் 2 பேரும். இப்போ நான் இதில் வந்தனால ஐ எம் டூயிங். இப்போ நீங்கள் உங்களோட ட்ராவல் எடுத்து பார்த்தா கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இதை தாண்டி நீங்கள் எங்கேயாவது போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆனது? ரிஜெக்ஷன்லாம் நிறையா இருக்கு. அதுதான் ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த நம்ம சக்ஸஸ் ரேட்டை பார்க்கும்போது ரிஜெக்ட் ஆன இதை வந்து நம்ம மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ரிஜெக்ஷன் எல்லாம் நிறைய இருந்ததுக்கு, ஸ்ட்ரகிள்ஸும் நிறைய இருந்ததுக்கு. நான் வந்து இதை நினைச்சு அழுகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வேற ஆஃபர் வந்து கனெக்ஷனே இல்லாமல் ஒரு வகையில வரும். அப்போ வந்து நான் இதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு அகெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படிதான் ஆகும். நான் இதில் வந்து நான் இப்போ ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளே எனக்கு வேற ஒரு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, ஃபினான்ஷியலி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எப்படியோ எனக்கு சுற்றி ஏதோ ஒரு ஒர்க் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது எப்பவுமே. ஸோ வந்து எனக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு, டவுன் ஆகுற அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன்ஸ் வரல. இப்போ நீங்களும் வந்து இந்த சீரியல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆமாம், சாஃப்ட்வேர். ஓ, இதுக்காக தான் இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமாம். ஓகே, விடுங்க, அடுத்தது இன்னும் பயங்கரமான ப்ராஜெக்ட். கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படியும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தானே இருக்கும், கிடைக்காம இருக்காது. எப்படியும் ஒன்று இல்லைன்னா ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தானே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து இன்சல்ட் ஆனது, உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி என்னோட ஸ்கின் எனக்கு வந்து நிறைய பயங்கர ஆக்னி ஸ்கின். இப்போதான் வந்து ஸ்கின் இவ்வளோ இதாக இருக்கு. சடன்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒன் சைட் ஆஃப் ஃபேஸ் மட்டும் பயங்கர நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்தது. அது எதனால வருதுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஆக்சுவலி. அப்போ நிறைய இன்சல்டேஷன், எப்படி நம்ம மேக்கப் போட்டால் கவர் பண்ணி வந்தா கூட இன்சல்ட் பண்ணுவாங்களா? அது அந்த நம்ம ஆக்சுவலி நம்ம மாடல் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது வி ஷுட் மெயின்டைன் அவர் ஸ்கின்ல. அதுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டாலும் கவர் பண்ண முடியும். ஸ்டில் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல மட்டும் நிறைய பேக் டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் இருக்கும். அந்த டைம்ல இல்லை இவங்க வேணாம், அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன் அந்த மாதிரி டைம்ல. காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் நான் தான் மாடல்னு சொல்லும்போது எனக்கு காஸ்டியூம்ஸ் தராமல் இருந்தாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டப்போ வந்து என்ன, வாட் ஐம் நாட் வர்த் ஃபார் இட் போல, திஸ் இஸ் நாட் மை பாத் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கூட எனக்கு அதுதான் 2 விஷயமே இருந்தது. எனக்கு மாடலிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி என் கையில் ஒரு ஒர்க்கும் இருந்ததுனால அது எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணல. எப்பவுமே அதுதான் எனக்கு 2 பேலன்சிங்காக ஏதாச்சும் கிடச்சிக்கிட்டே இருக்கனால ஒன்று என்ன அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஓகே பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பிஸியாக மெஜாரிட்டி டைம் நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து அஃபெக்டே ஆக மாட்டோம். என்ன நடந்தாலுமே நம்ம பிஸியாக வைக்காம இருந்தால் தான் வந்து அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து கண்டதே யோசிக்க தோணும். ஸோ மெஜாரிட்டி வந்து என்கிட்ட எந்த வேலையுமே இல்லைனா கூட நானே ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்துட்டு அந்த ஃபுல் டேவை வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துப்பேன். என்னோட மெயின் கோலே வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து நிம்மதியாக போய் படுத்து தூங்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும் என் லைஃப்பில். பெருசாக வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அந்த டே நான் நிம்மதியாக இருந்தால் போதும். நிம்மதியாக என் ஃபேமிலியை பார்த்துட்டு என்னோட மென்டல் பீஸ் வந்து நிம்மதியாக இருந்தால் போதும். நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தவிர வேறு எதுவுமே இம்பார்ட்டனே கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன். அமௌண்ட், ஒர்க் எல்லாமே செகண்டரி தான். நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் வந்து நம்மளுக்கு ப்ரைமரி சோர்ஸ். அப்படி நம்மளுக்கு மென்டல் பீஸே தராத ஒரு இடத்துல நம்மளுக்கு இன்சல்ட் பண்ணுற இடத்துல ஒர்க்கே பண்ண வேணாம்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நான். இப்போ நீங்க வந்து இப்போ சீரியல் நடிக்கும் போது வந்து அந்த ரோலுக்கு வந்து நோ மேக்கப்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டார்டிங் வந்து தெரியல எனக்கு. அங்கே நம்ம ஆடிஷனுக்கு வந்து நம்ம பேஸ் போட்டு தானே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வரும்போது தான் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு வைப் பண்ணப்போ எனக்கு வந்து ஐயோ சார் என்ன அப்படி என்ன பார்த்ததே இல்லை. நம்ம ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து மாடலிங் பண்ணனால மாடலிங் நம்ம ஒவ்வொரு லுக்ஸாக தானே ட்ரை பண்ணி பண்ணுவோம். வித்தவுட் மேக்கப் வந்து பண்ண மாட்டோம்லன்னு சொன்னப்போ ரவி சார் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். இந்த ரோல் ராணிக்கு வந்து நீ லைஃப் கொடுக்கணும், கவிதாவா நீ அங்கே வந்து நிற்க போகிறது இல்லை, ராணிக்கு நீ லைஃப் கொடுக்கணும்னு நினச்சேன்னா யூ ஷுட் டூ தட். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி எல்லாருக்குமேவா? ஆமா, எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக வந்து மேக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ தெரியாம ஆட்டோக்கு பின்னாடி போய் ஏதோ மேக்கப். ஐயோ, நான் மேக்கப் கிட்ஸே கொண்டு வந்தது இல்லைங்க. நான் மட்டும் தான் போடல ஆக்சுவலி வித்தவுட் மேக்கப். எனக்கு மட்டும் தான் வித்தவுட் மேக்கப்பா இருந்தது. பட் அது சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா? இப்போ பெண்கள்னாலே பொதுவா இந்த பியூட்டி கான்ஷியஸா இருப்பாங்க, அதுக்காக பொதுவான ஜென்ரலா சொல்றேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மேக்கப் போடாம நடிக்கணும் அப்படிங்கும்போது ஒண்ணுமே தோணலையா? இல்ல, எனக்கு அந்த ராணிக்கு வந்து எனக்கு லைஃப் கொடுத்தா போதும்னு மட்டும்தான் இருந்தது. அது நான் வித்தவுட் மேக்கப்ல பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு டேரக்டர் சார் சொன்னப்போ டேரக்டர் சாரே வந்துட்டு ஓகே யூ ஆர் கோயிங் இன் கரெக்ட் பாத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லும்போது வேற எதுவுமே எனக்கு அங்க பெருசா தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு இருந்தது அந்த இன்செக்யூரிட்டி இருந்தது. ஏன்னா மித்தவங்க எல்லாரும் மேக்கப் பண்ணும்போது நம்ம மேக்கப் பண்ணாம நிக்கிறோமே, நம்ம டல்லா தெரிஞ்சிரோமா, அந்த மாதிரி நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஓவர் திங்க் இருந்தது தான் எனக்கு. ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஃபுல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்னா சார் கிட்ட போய் கேட்பேன், சார் ஒரு பிளேபேக் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஓகே ஃபர்ஸ்ட் எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனப்போ தான் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே
நல்லா தான் இருக்குது, நம்ம ஏன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டோம்லன்னு சொல்லிட்டு நினைப்பேன். எப்போச்சும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற டைமில் மட்டும்தான் நான் மாய்ஸ்சரைசர் ஒரு பேபி பவுடர்னு வச்சுருப்பேன், ஹிமாலயோட பேபி பவுடர், அது வந்து அப்ளை பண்ணுவேன். மித்த டைமில் வந்து ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரா ஸ்கின் அப்படியே தான் வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு இது பண்ணுவேன். சரி, நீங்க என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவீங்க வீட்ல அம்மா செஞ்சு கொடுக்குற? ஐயோ ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆக்சுவலி எதுவுமே பண்ண மாட்டேன் ஸ்கின் கேருக்கு. நிஜமா எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஸ்கின்னுக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதாச்சும் பண்ணாதான் வந்துட்டு எனக்கு ஆக்னி எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் அந்த மார்னிங் இருந்தேன்னா வந்து கிளென்சர் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அதெல்லாம் ஓகேங்க. இந்த வீட்ல இந்த மாவு இல்ல அது பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து டேன் ஆயிட்டேன்னு தோணுச்சுன்னா வந்து காஃபி பவுடர் போடுவேன். காஃபி பவுடர், சுகர் அண்ட் கோகனட் ஆயில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாடி ஃபுல்லா சொல்றீங்க. அதுவும் இல்ல, அது இப்ப நான் பண்ணி ஒரு 6 மாசம் இருக்குமா, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பண்ணேன். சென்னை வந்துட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. சென்னை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கும். அதுவும் எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணு, கையெல்லாம் பாரு இப்படி இருக்கு, கால்லாம் பாரு இப்படி இருக்குமா, பண்றேன். எங்க அம்மா சில டைம் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து போடலாம். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், பிம்பிள்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்தனால இப்போ ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படி இருந்தனால எனக்கு வந்து பயம், நம்ம நல்லா இருக்கிற ஸ்கின்னை நம்ம ஏதாச்சும் வந்து அப்ளை பண்ணி இதாயிருமோன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அது அப்படியே விட்டாலே அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி நைட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவேன். ஹேருக்கு வந்து எங்க அம்மா ஆட்டுவாங்க, கோகனட் ஆயில் கேரளால ஆட்டுவாங்கல்ல, எங்க அம்மா அது பண்ணி தருவாங்க. என்ன ஆட்டுவாங்க அதுதான் தெரியும். கோகனட் ஆயில் கருவேப்பிலையா செம்பருத்தியா இந்த மாதிரி? அதெல்லாம் இல்ல, ஃப்ரெஷ் கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். சேலஞ்சிங்கா நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வீட்டை விட்டு நான் தனியா இருந்ததே இல்லை. எப்பவுமே வந்து அம்மா கூட தம்பி கூட. Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. Let's go holidays. Travel beyond boundaries.